ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வாலி மோகன்தாஸ் டைரக்ஷன்ல ஷேன்காம், கலையரசன், கருணாஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சு வெளியான படம் தான் மெட்ராஸ்காரன். இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். மெட்ராஸ்காரன் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷேன்காம் வந்து ஒரு மெட்ராஸ்ல இருந்து வந்து ஒரு புதுக்கோட்டை ஊர்ல வந்து ஒரு கல்யாணத்தை வைக்கிறார். அவருக்கு சொந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆசை. அதுவும் சொந்த பந்தெல்லாம் கூட்டி ஒரு பெரிய திருவிழா மாதிரி நம்ம கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆசைப்படுறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அவர் சென்னையிலேயே ஒரு பொண்ணு லவ் பண்றாரு. பண்ண உடனே அந்த பொண்ணு வீட்டாரும் ஏதோ அறகுறையா அவங்க அப்பாவும் சம்மதிக்கிறாரு. அப்புறம் இவங்க வீட்டுல எல்லாருமே ஆர்வமா இருக்கிறாங்க அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பையன் வந்து நல்ல பையன். அதனால வந்து அவங்க அம்மா வந்து ஓகேப்பா நீ யாரை விரும்பினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும், பாண்டியராஜன் அவங்க அப்பா அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சரி கல்யாணத்தை பண்றது முடிவாகி போச்சு, சரி பொண்ணை வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வர சொல்றாங்க. பொண்ணை வர சொல்லும் போது இவங்க வந்து அந்த கல்யாண வீட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு உரமா போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமான ஒரு மூட்ல இருக்கும்போது ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது கண்டிப்பா நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயுமே போக கூடாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அந்த தடையும் மீறி தன்னோட காதலி வந்து ஹோட்டல்ல தங்க வச்சிருப்பாரு குடும்பத்தோட. அவங்கள போய் பாக்குறதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, கார் எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலை நோக்கி போறாரு. போகும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணு மேல காரை மோதிடுறாரு. மோதின உடனே அந்த கர்ப்பிணி பொண்ணு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல பெரிய ரவுடிக்கும் சேராம, ஒரு நல்லவனுக்கும் சேராம, ஒரு வில்லனுக்கும் சேராம, ஒரு ரகுடான ஒரு ஆளா இருக்கிறாரு கலையரசன். அவரோட பொண்டாட்டி தான் அது. அந்த கர்ப்பிணி பொண்ணு வந்து கீழே விழுந்தோடனே ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லிடுறாங்கன்னா, பொண்ணை காப்பாத்திட்டோம், ஆனா அந்த குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம ஹீரோவை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. கல்யாணம் நின்று போச்சு. 2 வருஷம் கழிச்சு ஹீரோ வந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை இறந்து போன துக்கத்துல அவங்க எல்லாரையும் இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்றாரு. அதுக்கு முன்னாடி தன்னோட காதலை வந்து இவளாலதான் நம்ம இப்படி ஆனோம், இவ வர சொல்லிதான் நம்ம போனோம், இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு காதலை தேடி போகும்போது அங்க ஒரு ட்விஸ்ட் காத்து இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காதலி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வேற குழந்தை குட்டிகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு எங்கெல்லாம் போகாதன்னு சொல்லிடுறாங்க. அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அந்த பக்கம் இவரு ஊருக்கு புறப்பட்டு போலாம், இனிமேல் நம்மளுக்கு இந்த ஊர் வேண்டாம், நம்ம சென்னையே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கர்ப்பிணி பெண் வந்து இறந்து போன குழந்தைக்கு நீ காரணம் இல்ல, அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது, நீ கார்ல அடிக்கும் போது அந்த குழந்தை சாகல, அதுக்கு அப்புறம் தான் செத்து இருக்குது, அதை யாரு கொண்டாங்க நீ கண்டுபிடின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பக்கம் யார் அந்த குழந்தைய கொண்டு இருப்பாங்க, அந்த குழந்தைக்கு இவருக்கு என்ன சம்பந்தம், அப்புறம் கலையரசனுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம், அந்த ஜாதி கட்சி தலைவருக்கும் இவங்களுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கோர்வையா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு ஒரு ஆவரேஜான மூவியா வந்திருக்கிற படம் தான் மெட்ராஸ்காரன். இந்த கதையும் நல்ல ஒரு சூப்பரான கதை தான். இது அப்படியே நீட்டா எடுத்திருந்தாவே கிளீனா இருந்திருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆரம்ப காட்சிகள்ல நல்ல சொந்த பந்தம் நிறைய காட்டிட்டு அப்புறம் செகண்ட் ஹாப்ல வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அந்த சொந்தக்காரங்க எல்லாம் அனாதையை விட்டுறாங்க. ஆளுக்கு எங்க போறாங்கன்னு தெரியல. அது ஒரு மைனஸ் பாயிண்டா நான் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 வருஷம் குழந்தைக்கு வந்துட்டு குழந்தை இவராலதான் செத்துச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லாம இவர் வந்து 2 வருஷம் ஜெயில இருக்கிறாரு. அப்ப யாருமே வந்து பாக்குறது இல்ல, 2வது பெயிலே எடுக்கிறது இல்ல. ஏன்னா அவங்க வசதியான ஃபேமிலி தான், ஒண்ணு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இல்ல, ஒரு ஓரளவுக்கு வசதியான ஃபேமிலி தான், அவங்க எடுக்கிறது இல்ல. அதுக்கு ஒரு மைனஸான பாயிண்ட பார்ப்போம். அதுக்கப்புறம் இவங்க வந்து கடைசியா வச்சுக்கிற ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஈஸியா அந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும். அதை சொல்லல, அது கிளைமேக்ஸ்ல வந்து சொன்னதுனால நம்மளுக்கு வந்து இது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா அது ஒரு ட்விஸ்டா தான் இருந்துச்சு. இத்தனை மைனஸுக்கு தாண்டி ஒரு பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிச்ச ஹீரோ தான். அவர் வந்து எமோஷனலுக்கு எமோஷனலும், லவ் சீனுக்கு லவ் சீனும், டான்ஸுக்கு டான்ஸும், ஃபைட்டுக்கு நல்ல ஆக்ரோஷமான ஒரு அமைப்பும் நல்லாவே கொடுத்து நடிச்சிருக்காரு அந்த ஹீரோ.
அதுக்கப்புறம் கலையரசனோட நடிப்பை நீங்க சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து எப்பயுமே ஒரு ரகுடான கேரக்டர்னா பூந்து விளையாடுவாரு. அது போலதான் இந்த படத்துலயும் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வர கருணாச மாமா கேரக்டரும் சரி, அதுக்கப்புறமா வர அந்த படத்துல வர எல்லா கேரக்டரும் ஓரளவுக்கு நல்லாவே நீட்டாவே நடிச்சிருந்தாங்க. பாண்டியராஜன் சார் வந்து நல்லா பயன்படுத்தாம விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் அவர் வராரு. அப்புறம் மீதி இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கிளீனா பண்ணிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த மெட்ராஸ்காரன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட செகண்ட் ஹாப்பும், கலகலப்பா போய் கொஞ்சம் சோகமா முடிகிற ஃபர்ஸ்ட் ஹாப்பும். அவ்வளவுதான் இந்த படத்தினோட கதை. ஒரே ஒரு ஆறுதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இந்த படம் நல்லா தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஒரு திடீர் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அலைபாயுத படத்துல இருந்து நகுல அந்த சாங் வந்து இந்த படத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல ஒரு அளவுக்கு பாட்டு பரவாயில்ல, ஹீரோயினி பாதியிலே கட் பண்ணுறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு 45 to 50 மார்க்குள்ள கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒர்த்தான படம் தான் இது. இந்த படத்தை நீங்க ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா படம் நல்லாவே இருக்கு. தேங்க்யூ.